பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்குரிய வாக்குத்தத்தம், நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், உன்னிடத்தில் ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. அதனால் அந்த உதவி கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. அதே விதத்தில் உனக்கு இஷ்டமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அவங்க நல்லா உதவி செய்கிறது போல இருக்கும். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உனக்கு நான் எல்லாம் உதவி செய்வேன், பலவிதமான வார்த்தைகளெல்லாம் சொல்லுவாங்க. அதை நாம் என்ன பண்ணுறோன்னா, கேட்டு நம்ம இவர் நல்லவர், அதனால் இவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உதவி கிடைச்ச உடனே அடுத்த நாள் பார்த்தா எங்கோ இருப்பாங்க. ஃபோனும் இருக்காது, ஃபோன் பண்ணாலும் ரிசீவ் பண்ண மாட்டாங்க தானேங்க. அதே விதத்தில் ஒரு விசாரிப்பு இருக்காது, மறந்து போயிடுறாங்க. உண்மை தானே? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தை இருக்கிறது, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாயானவள், ஒரு ஸ்ரீயானவள் பிள்ளையை 9 மாதம் சுமந்து, கர்ப்பத்தில் சுமந்து, எவ்வளோ கடினமான காரியம்னா அவ்வளோ கடினமான காரியம், அவ்வளோ கஷ்டமான காரியம் அது. 9 மாதம் பிள்ளைக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு சொல்லி மெதுவாக உட்காருவாங்க, மெதுவாக ஏஞ்சிக்குவாங்க, மெதுவாக நடப்பாங்க, ஹார்ட் ஒர்க் செய்யவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அதை வளர்க்குறாங்க. நானும் தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களோ ஒரு நாளில் மறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ அன்பாக இருந்த தாய் கூட ஒரு நாளைக்கு மறந்துடுறாங்க. அவங்க சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க. ஆனாலும் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னாங்க. என்ன மறப்பாளோ அப்படின்னா மறக்க மாட்டா. ஆனாலும் அவர்களும் மறக்கிற சூழ்நிலைகள் வரும்போது மறந்து போறாங்க. சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. தனிமையாக இருக்கிறியா? எனக்கு யாரும் இல்லையே, எல்லாம் என்ன மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறியா? வேதனையோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? கஷ்டத்தோடு இருக்கிறியா? எல்லாரும் என்கிட்ட எல்லாம் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, சொத்து இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க என்கிட்டக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை மறந்து போயிட்டாங்க. என் வாழ்க்கை எதற்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுற. என்னவோ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், மகனே நான் உன்னை மறப்பதில்லை, மகளே நான் உன்னை மறப்பதில்லை, உனக்கு சகாயம் செய்கிற தேவனா நான் இருக்கிறேன், பயப்படாதே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை.
உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் புருஷன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் பிள்ளைகள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னுடைய சொந்தம், உன்னுடைய நண்பன் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமா இரு. யார் உன்னை மறந்து போனாலும் மறக்காதவராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை மறக்காதபடி இல்லை, அந்த வார்த்தையை வைத்து, ஆண்டவரே என்னை பார்த்து சொன்னீங்களே, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்களே, அது போதும்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, உடைய செல்ல குமாரனாக இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்களே, அப்பா எங்களை மறக்காத தேவனா இருக்கிறீங்க. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நடத்தும். எல்லா விதத்திலையும் நீங்கள் கூட இருக்கிறபடினால, மறக்காத தேவனாக என்னோடு இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உன் நாமத்தை மையப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் மறக்காத தேவன் உன்னோடு இருப்பாராக. ஆமென்.